வணக்கம் நேயர்களே. செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 5ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திடீர் யோகம், திடீர் ஜாக்பாட்டு, கோடீஸ்வர யோகம், இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க பிப்ரவரி 5ஆம் தேதி. ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் அதாவது கும்பம் ராசியிலேயே பயிற்சியாகி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ மகரம் ராசி அப்படின்னாவே செவ்வாய் அங்கே உச்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உச்சஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வரும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருந்தாலும், செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்குங்க. அதாவது கால புருஷ தத்துவத்தின்படி மகரம் ராசிக்கு 10ஆம் வீடு. ஸோ இந்த 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி, அதனோட அதிபதி மகர ராசிக்கு செவ்வாய் உச்ச வீடு, அது அதிபதி, அந்த வீட்டின் அதிபதி சனி. மகர ராசிக்கு செவ்வாய் அந்த இடத்துல உச்ச வீடு, குருவிற்கு நீச்ச வீடு. இது மேஷம், கடகம், துலாம், மகர ராசிக்காரர்களுக்கு ருச்சிக யோகம், அதாவது செவ்வாய் பார்வை மேஷ கடக சிம்ம ராசிக்கு கிடைக்குதுங்க. இதனால் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் மகர ராசியில் உச்ச பெற்று, அதாவது 5ஆம் தேதி உச்சம் பெற்றாரு, மகர ராசிக்கு வந்தாரு. இது பஞ்சமகா புருஷ யோகங்க. பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒருவரின் லக்னத்திற்கு 4, 7, 10 இந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருந்தால் இது ருச்சிக யோகம். பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு அதிகமாகும். அரசாளும் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கூட தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா நல்ல ஒரு கெத்தாக இருப்பாங்க, நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. சொல்கிற வார்த்தைகள் அடுத்தவர்களாக அங்கீகரிக்கப்படும். உடல் வலிமை மட்டுமில்லாமல் மன வலிமை, மன திடம் உண்டாகும். அதே மாதிரி இயலாதவர்களுக்கு தன்னால் முடிந்தவரைக்கே கொடுக்கின்ற ஒரு தயால குணம் அப்படிங்கிறது இவர்களை பொறுத்த வரைக்கும் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த செவ்வாய் பயிற்சி இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள், மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை எப்படிப்பட்ட பலன்களை இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி 2024 தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி, மகரம் ராசியில் உச்சம். ஸோ இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எவ்வித முன்னேற்றங்களையும் எவ்வித தாக்கங்களையும் கொடுக்க போகுது. விருச்சக ராசிக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் தாங்க. அவர் உங்களுடைய ராசி அதிபதி, உங்களுடைய லக்னாதிபதி. உச்சம் அடைவது, செவ்வாயை உச்சம் அடைவது விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான நல்ல நன்மைகளும் பொருளாதார முன்னேற்றங்களையும், குடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்ட காரணிகள் காணாமல் போகுவதும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நன்மைகளும் சாதகமான அமைப்பையும் உண்டாக்குங்க. இதுவரைக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. நீங்கள் ஒரு காசு ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க, வீட்டுக்கே ஒரு செலவு பண்ணுறீங்களா, இதுவரைக்கும் விரயமாக போயிட்டு இருந்த செலவுகள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இனிமேல் மாறப்போகுது. இந்த உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவதனால அதெல்லாம் நடக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள், மங்கள காரியங்கள் இதெல்லாம் இனிதே நடக்குங்க. நிலம் வாங்கியிருக்கிறோம், கட்டின வீடு வாங்கலாமா, நிலம் வாங்கி கட்டலாமா, அல்லது ஏற்கனவே இருக்கிற நிலத்தில் கட்டலாமா, லோன் போடலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்குண்டான ஒரு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு டெவலப்மெண்ட் அப்படி மேம்படுங்க.
வருமானங்கள் ஈட்டுவதற்கு அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணணும், வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தேடுவீங்க. அந்த தேடல்களில் உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கும், வெற்றி பெற்று தரும். அதே சமயம் படித்த இளைஞர்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறீங்க, அரசு வேலைக்கு போகணும் அல்லது காவல்துறை சீருடை பணிகளில் ஜாயின் பண்ணணும், அதுக்காக முயற்சி எடுத்து நீங்கள் படித்த எக்ஸாமெல்லாம் எழுதுறீங்க. அதுக்குண்டான அமைப்புகள் உங்களுக்கு நல்ல அரசாங்க வேலைகளை ஈட்டித் தருகின்ற கொடுக்கின்ற அந்த முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், விருச்சிக ராசிக்கு மகரத்தில் உச்சமாகும் செவ்வாய் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் நிலையான சொத்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முதலீடுகளுக்கு சாதகமான நிலைமைகள், ஒரு ஷேரில் போடுறீங்கன்னா கூட அவருடைய ஷேர் வல்லுநர்களை கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் போடும்பொழுது அது உங்களுக்கு நல்லாவே கிளிக் ஆகும். இதுக்கு முன்னாடி கூட ஃபெயிலியர் ஆனது எல்லாமே இப்போ உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். புதிய வீடு அல்லது ஒரு சொத்து வாங்கிறது, செவ்வாய் கிரகத்தின் உறுதியான ஆற்றல் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தரும். அதே மாதிரி ஆரோக்கியம் சீராகும். குறிப்பாக அம்மாவுக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள் எல்லாம் தீரப்போகுது. வாழ்க்கையில் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம அனுபவிக்கவே இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயங்களெல்லாம் அடியோடு மாறும். அதெல்லாம் அனுபவிக்க போகிறீங்க. இந்த பேச்சு உங்களுடைய தகவல் தொடர்பு திறன்கள், உங்களுடைய நினைவு அலைகள், நினைவு யோசனைகள் எல்லாமே ஆசைகளை வெளிப்படுத்துறது, இது எல்லாமே உறுதியாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. தொழில் முன்னேற்றங்களுக்கு என்னென்ன வழிவகைகள், என்னென்ன யாரை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்குண்டான முன்னேற்றங்களை ஏற்படுத்துவீங்க. லட்சியங்கள், நீண்ட நாள் லட்சியங்கள் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்குண்டான வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு, நண்பர்களின் சாதகமான அமைப்பு, புதிய வாய்ப்புகள் வந்து வீட்டு கதவை தட்டுறது, முயற்சிகள் சாதகமாகிறது. 3ஆம் வீட்டில் செவ்வாய் நிற்கலாம். தைரியம், வீரியம் இதெல்லாமே சூப்பராக இருக்குது. அலைஞ்சு திரிஞ்சாவது ஒரு காரியத்தை அழகாக முடித்து கொடுக்கக்கூடிய வல்லமைகள் இந்த செவ்வாய் பயிற்சியில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அமையுதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.